ஹாய்ப்பா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே கிச்சனை அழகா வச்சுக்கணும், ஆர்கனைஸ்டா வச்சுக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்கங்க. ஆனா ஒரு கிச்சனை அழகா வச்சுக்கிறதோ, ஆர்கனைஸ் பண்ணுறதோ அவங்கவங்க வேலைகளையும், சூழ்நிலையும் பொறுத்த விஷயம். நம்ம ஒரு பொருள் எப்போங்க ரொம்ப அழகா இருக்கும்? ஒரு இடம் ரொம்ப அழகா இருக்கணும் அப்படின்னா, அதுக்கு கொஞ்சமாவது ஒரு ஓய்வு வேணுங்க. கிச்சனில் கன்டினியூஸாக 3 வேளையும் விதவிதமாக சமைக்கணும். அதுவும் வீட்லேயே ஸ்நாக்ஸ் பண்ணுவோம். அதுவும் வயசானவங்க இருந்தால் அவங்களுக்கு தனி சமையல், பிள்ளைங்களுக்கு தனி சமையல் இப்படி பண்ணிகிட்ருக்கோங்க வீட்டில். கண்டினியூஸாக கிச்சனில் வேலை இருந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் அது எப்படிங்க நம்ம ஒழுங்கு பண்ணுறது? நம்ம பாத்திரம்லாம் நல்லா கழுவி தொடச்சி வச்சுருப்போம், கிச்சன் திண்டெல்லாம் நல்லா தொடச்சி வச்சுருப்போம். ஆனால் எதையுமே உள்ள தூக்கி வைக்க முடியாது. அடுத்த வேலைக்கு சமையலுக்குன்னு வெளியில் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்போ கிச்சன் எப்படி ஆர்கனைஸ் ஆகும்? தயவு செய்து ஒருத்தங்க வீட்டு கிச்சனை போய் பார்த்துட்டு அவள் அப்படி வச்சுருக்கா இப்படி வச்சுருக்கான்னு சொல்லாதீங்க. ஏன்னா அவங்க வீட்டில் உள்ள சூழ்நிலையும் அவங்களுடைய வேலைகளையும் பொறுத்து தான் அதை வைக்கிறது. யாருமே அழகாக வச்சுக்கக்கூடாது, அப்போ அங்கே போடணும் இங்கே போடணும் அப்படின்னு நினைக்கிறதே இல்லைங்க. எல்லா லேடிஸ்க்கும் அந்த அழகுணர்ச்சி இருக்கத்தான் செய்யுது. நம்மளும் கிச்சனை அழகாக்கணும்னு நினைக்கிறவங்க வேலைகளை, அதாவது சமையலை கொஞ்சம் குறைச்சே ஆக்கணும். ஒரு ஆளுக்கு ஃபேவரட் இன்றைக்கி பண்ணணும்னா இன்னொருத்தரோட ஃபேவரட் நாளைக்கு பண்ணலாம். அந்த மாதிரி கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிக்கோங்க. எப்போதுமே ஒரு பொருள் அழகாக இருக்கணும்னா அதுக்கு கொஞ்சம் ஓய்வு தேவை. இது கிச்சனுக்கு மட்டும் இல்லை, நமக்கும் சேர்த்து தாங்க சொல்கிறேன். நம்மளும் அடுத்த வீட்டு கிச்சனை போய் நம்ம ஆராய்ச்சி பண்ணாமல் இருக்கிறது தான் நமக்கு நல்லது. அப்படி நம்ம வீட்டுக்கு பார்த்து குறை சொல்கிறவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணுறோன்னு ஒரு சூப்பரான டிப்ஸை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்ம வீட்டை பார்த்தோன்னே பளிச்சுன்னு இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு டிப்ஸையும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.